ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டோட லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் என்ன ஸ்டோரிங்கிறது புரியும். இந்த வீடியோவில் சியா பேண்டேஜ் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. பேண்டேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு பார்த்தா ராகவோட தங்கச்சி தான் இருக்காங்க. பேண்டேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ராகவோட தங்கச்சி வந்து சொல்கிறாங்க, அம்மா சொன்னாங்க அவங்களையும் அம்மாவையும் அவன் வந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ராகவ் பற்றி சொல்கிறா. இதே தான் எனக்கும் ராகவ் பண்ணான், என்னையும் இப்படி தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதனால நீங்க இப்ப என்ன பண்ணீங்களோ அது வந்து தப்பு கிடையாது. நீங்க பண்ணது கரெக்ட் தான் அப்டின்னும் சொல்றா. இப்போ இந்த டிஎன்ஏ சாம்பிளும் மேட்ச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு கேட்குறா. இப்போ நம்ம சியா சொல்றா, கண்டிப்பா அந்த டிசிபிக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருந்திருக்கும். அவருக்கு ஈகோ கிளாஷும் ஆயிருந்திருக்கும். இப்போ பாரு, நான் இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அண்ட் அதே மாதிரி டிசிபி வந்து இந்த சைடு நந்தினி கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, எப்படி இது பாசிபிள் ஆச்சு, நீங்கள் எதுவும் டிஎன்ஏ சாம்பிளை வந்து கண்டாமினேட் பண்ணிட்டீங்களா, இல்லை எதுவும் தப்பு நடந்துருச்சான்னு கேட்குறா. உடனே நந்தினிக்கு வந்து கோவம் ஆயிடுது. என்னோட ப்ரொஃபஷனல்லையும் சரி பர்சனல்லையும் சரி நான் வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டேன், ஆனால் நீ தான் வந்து அலட்சியமாக இருந்திருக்க, இதுதான் உங்ககிட்ட பிரச்சனை, நீ கேர்லெஸ்லெஸ்ஸாக இருந்துட்டு நீ என்ன வந்து சொல்கிறியா அப்படின்ற மாதிரி திட்டுவா. அண்ட் அதே மாதிரி நீ உன்னோட தப்புக்காக வந்து அடுத்தவங்களை வந்து ப்ளேம் பண்ணுவ, இதுதான் உன்கிட்ட இருக்கிறது பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. உடனே வந்து இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்ன ஃப்ளாஷ்பேக்னா, மாமியார் வந்து சியா கிட்ட சொல்லிட்டு இருப்பா, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னோட பொண்ணை வந்து இந்த ராகம் வந்து பிடிச்சி வச்சிருக்கான், இப்போ என் பொண்ணுக்கு என்ன ஆகும், அவளை நான் எப்படி காப்பாற்றுறது அந்த மாதிரி புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சியா சொல்லுவா, நான் இருக்கேன், நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே சியா வந்துட்டு வேகமாக அந்த சீக்ரெட் ரூமுக்கு ஓடுவா. ராகவோட சீக்ரெட் ரூமில் போயிட்டு ராகவோட தங்கச்சியோட டீட்டெயில்ஸ் தேடுவா. அப்போ அந்த இடத்துல ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ரிஷா அப்படின்றது தான் ராகவோட தங்கச்சி பேர். இப்போ அந்த ஃபோல்டரை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ரிஷாவை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இதோட அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு வந்து ஜூஸ் கொடுப்பாங்க. ஜூஸ் கொடுத்து தான் அவள் வந்து திரும்ப தேங்க் பண்ணுவா, என்னை வந்து காப்பாற்றினதே நீங்கள் தான், நீங்கள் இல்லைனா நான் வந்து இறந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்புறம் அண்ணியா நீங்கள் வந்து எனக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க, உங்களோட பொறுப்புகள்லாம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே நம்பசியாக இருந்துட்டு, இல்லை நீ என்னை அண்ணின்னு கூப்பிடாத, ஏன்னா அண்ணின்ற வரவை வந்து முழுக்க முழுக்க எனக்கு வலியும் வேதனை மட்டும் தான் தந்திருக்கு, அதனால நீ அப்படி என்ன கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதுக்கப்புறமேட்டுக்கு நேராக சியா வந்து டிசிபியை போய் மீட் பண்ணுவான். டிசிபி போய் மீட் பண்ண உடனே டிசிபி வந்து யாருமா நீ அப்படின்ற மாதிரி கேட்பான். எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுமே, இல்லை நல்லா விளாடுறீங்க, நல்லா ட்ராமா பண்ணுற அப்படின்னது. நான் விளாடலை அப்படின்னு சொல்லிட்டு சியா சொல்லுவா. அப்போ வந்து நீ என்ன பண்ணியிருக்க, நீ ஏதோ மாற்றி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் டிசிபி. அப்போ வந்து நீங்கள் எங்களை தனியாக விடணும்னு தான் நாங்கள் இவ்வளோவும் பண்ணுறோம், இவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. கிரிமினல்ஸை தனியாக விட முடியாதுன்னு டிசிபி சொல்லுவார். நாங்கள் வந்து கிரிமினல்ஸ் கிடையாது, நாங்கள் வந்து இன்னோசென்ட்டான பீப்புள்ஸ் மேலே நீங்கள் கிரிமினலாக வந்து பழி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம விராஜ் குஷிக்காக பேன் கேக் செஞ்சு எடுத்துகிட்டு வருவான். ஆனால் அது எதுவுமே குஷி வந்து கண்டுக்க மாட்டான், சோகமாகவே தான் இருப்பான். அந்த இடத்துக்கு சியா வருவா. சியா வந்தோடனே குஷி வந்து சிரிக்க வச்சிருவா. உடனே குஷி என்ன கேட்பானா, சியா கிட்ட நீங்கள் என்னோட அம்மாவா வந்துடுறீங்களா, நீங்கள் வந்துட்டீங்கன்னா நம்ம 3 பேரும் சேர்ந்து ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இதை கேட்டுட்டு நம்ம சியாவும் விராஜும் வந்து செம்ம ஷாக்கில் இருப்பாங்க. அப்புறம் நம்ம டிசிபி கிட்ட இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு வீடியோ காமிப்பாங்க. என்னன்னா, சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இந்த டிசிபியை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும், இந்த டிசிபிக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இவர் வந்து சியா ஃபேமிலிக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு, ஆனால் கடைசியில் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் வந்துட்டு அது ராகவ் தான் ப்ரூவ் ஆயிடுச்சு, அதனால இவரை உடனே வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸஸ் வந்துட்டு இருக்கும். நம்ம டிசிபி அதை இதெல்லாமே காதில் வாங்காமல், நான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இந்த மீடியாலாம் எனக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் விராஜும் சேர்ந்து காரில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அப்போ விராஜ் வந்து சொல்கிறான், குஷியோட வேர்ட்ஸ் வந்து நீ சீரியஸாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியுது, நான் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா அவள் ஆல்ரெடி சொல்லியிருக்கா, ஜஸ்ட் அவளோட வேர்ட்ஸை நம்ம இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து டிசிபி வந்து ராகவோட ட்வின் பிரதராக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வேறு யாரும் அவரோட பிளட் ரிலேஷனாக இருந்தால் மட்டும்தான் டிஎன்ஏ ரிசல்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகிருக்கும், அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தான் அந்த பேண்டேஜ் கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சியாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவா. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இப்போ ஒரு ஃபேக்கான அட்டாக் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அட்டாக் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி டிசிபியும் அவரோட டீமும் வந்து அதே ஹாஸ்பிட்டலில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக நந்தினி போகிறத பார்த்துட்டு அந்த டிசிபி போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு, அந்த பேண்டேஜை கழட்ட ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இதை வந்து நம்ம சியாவும் ஃபாலோ பண்ணிட்டே போய் பார்த்துருவா. ஆனால் அவள் இது பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டா. அண்ட் இப்போ வந்து கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுவா, நீ வந்து பிளானை ஸ்டார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விராஜ் கிட்ட சொல்லிடுவா. ஆனால் நந்தினி வந்துட்டு அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, எதுவும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. இப்போ டிசிபி வந்து இதை நம்ம கையால் தான் எடுத்து நம்ம தான் ஏதாச்சும் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசிபியும் முடிவு பண்ணிடுவார். இப்போ கரெக்டாக நம்ம விராஜ் இருந்துட்டு ஒரு சின்ன பேப்பரில் ஃபயர் வந்து பற்ற வச்சுட்டு அதை கரெக்டாக ஃபயர் டிடெக்டர் மேலே காமிச்சிருவான். அதை காமிச்சதுமே அலாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த வார்டை விட்டு எல்லாருமே வெளியே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக நம்ம டிசிபி இப்போ தான் நம்ம டீம் கிட்ட வந்து அலர்ட்டாக இருங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. இவங்க எல்லாருமே போய் தேடிட்டு இருப்பாங்க, எங்கடா இந்த ஃபயர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டிசிபிக்கு வந்து ஒரு சவுண்ட் கேட்கும், யாராச்சும் வாங்க, என்னோட புருஷனை காப்பாற்றுங்க, என்னோட ஹஸ்பண்டை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கும். அப்போ தான் தோணும் சியாவோட
ஹஸ்பண்டும் வந்து ராகவ் வந்து இதே வார்டில் தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் நோக்கி ஓடுவார். அங்கே போய் பார்த்தா ஒரு ஆள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு கையில் ஒரு கத்தி மட்டும் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அந்த பேஷண்ட் மேலேயும் வந்து ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். அண்டு அந்த கத்தியிலையும் வந்து பிளட்டாக இருக்கும். அந்த ஆளை வந்துட்டு டிசிபி தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடிடுவான். உடனே என்ன பண்ணிடுவாங்க, நம்ம டிசிபி அந்த கத்தி எடுத்துருவார். இப்போ அந்த கத்தி வந்து நம்ம டிசிபி கையில் இருக்கும். இதுதான் பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல இப்போ வந்து கடைசி எல்லாருமே ஓடி வந்துடுவாங்க. சியா வந்துடுவா. சியா வந்ததுமே வந்து என்ன பண்ணுறீங்க, என் புருஷனை நீங்கள் கடத்துனீங்க, இப்போ கொலை பண்ணுற ட்ரை பண்ணுறீங்க, என்ன தான் பண்ணிருக்கீங்க, எல்லா தப்பு நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துல விராஜ் வந்துடுவார். விராஜ் வந்துட்டு ஓகே கடைசியில் இந்த டிசிபி வந்து கையும் களவுமா பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கத்து பேசிகிட்டு இருப்பான். உடனே டிசிபிக்கு வந்து கோவம் வந்துடும். நீ கொஞ்சம் வாயை மூடு, நீங்களாம் தான் ட்ராமா பண்ணுறீங்க, நீங்கள் தான் ராகவ கொன்னீங்க, நான் கொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல நந்தினி அவரோட டீம் அப்புறம் மாமியார் எல்லாருமே வந்துடுவாங்க. நந்தினிக்கும் வந்து கோவம் வந்துடும். இதை பார்த்ததுமே நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், இந்த பேண்டேஜை கழட்ட ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் நீயே வந்து ராகவ கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்களும் கோவப்பட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம டிசிபி வந்து எவ்வளோ சொல்லுவார், இல்லை நான் இதை பண்ணலை, இப்படி ஒருத்தர் இருந்தான் அப்படின்லாம் சொல்ல பார்ப்பாரு. ஆனால் அவங்க யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கடைசியில் வந்துட்டு எல்லாருக்கும் நான் வந்து காமிப்பேன், நீங்கள் யாருன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து இதெல்லாம் ட்ராமான்னு நான் ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருப்பாரு. பிரியா சொல்றா, "இப்ப தான் சரியான டைமு. நம்ம வந்து இப்போ ராகவ கொன்றலாம். இப்போ ராகவ கொன்னா தான் மக்களோட பார்வைக்கு அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாரி இருக்கும். அப்புறம் இந்த கேஸ வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க." அப்படின்னு சொன்னது. விராஜும் வந்துட்டு, "ஆமா, இதுதான் சரியான டைம். நம்ம அந்த ஃபேக்கான ராகவ வந்து கொன்றலாம்." அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணுவாங்க. இப்ப கரெக்ட்டா நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து டிசிபி கிட்ட ஒரு ரிப்போர்ட் குடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ட்ரைனேஜ் சிஸ்டத்துல கண்டுபிடிச்சது வந்து ஒரு லெதர் ஜாக்கெட்டும், லெதர் ஷூஸோட சாம்பிள் தான். அது வந்து ஹியூமன் சாம்பிளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவாங்க, "அப்படின்னா நம்ம ராகவ் வந்து உயிரோட தான் இருக்கான் போல." அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎஸ்பி வந்துட்டு, "இல்ல கிடையாது. அவங்க வந்து ஒரு பெரிய கதைய கட்டுறாங்க. அதாவது ராகவ் வந்து உடம்ப வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு, அந்த அவனோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நமக்கு கிடைச்ச மாரி அவங்க வந்து கதை கட்டுறாங்க. இப்ப இதே மாரி இந்த கேஸ்ல என்னையும் மாட்டி விட பார்க்குறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி சொல்லுவாங்க. இவங்க ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. இவங்கள நம்ம கரெக்ட்டா புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்லுவான், "நானும் உங்களுக்கு இந்த கேஸ்ல வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தான் சார் நினைக்கிறேன், இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம பண்ணுறது எல்லாமே ஏதோ வந்து இருட்டான இடத்துல அம்பு வந்து விடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ப்ரூஃப் இல்லை, விட்னஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் உங்களோட ஃபீலிங்ஸ் வச்சு, உங்களோட தாட்ஸ் வச்சு தான் இந்த கேஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொன்னதுமே டிசிபி இருந்துட்டு, "அப்போ நீ என்னோட ஃபீலிங்ஸ் வந்து தாட்ஸையும் தப்புன்னு சொல்கிறியா?" அப்படின்னு கேட்பாரு. "இல்லை சார், நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் வந்து இதில் வேறு எதுவுமே நமக்கு கிடைக்கல, அதனால சொல்கிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு, "உங்களோட பெர்மிஷனால நான் உன்னியால வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இதுக்கப்புறமேட்டுக்கு தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் காமிப்பாங்க. இவ்வளோ நேரம் நம்ம டிசிபி கூட இருந்த ஆள் வந்து சியாவோட குரூப்பில் ஒரு ஆள். அதாவது அந்த குடோனில் வந்து 4 பேர் சேர்ந்து ஒன்றா பேசிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் 4வது ஆள் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் தான். இந்த இன்ஸ்பெக்டரை வந்து ராகவ் வந்து ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பான். சஸ்பெண்ட் ஆக வச்சு அவளை வந்து சோஷியல் மீடியாலலாம் வந்து ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பான். அதனால தான் இப்போ வந்து கேஸில் வந்து இந்த இன்ஸ்பெக்டரும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா சியாக்கு. அதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த உன்யால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில் இந்த இன்ஸ்பெக்டருக்கு அண்ணன் மொற வரும். இவங்க 2 பேருமே வந்து ரிலேட்டிவ்ஸாவும் இருப்பாங்க.